வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல். இனி வர்றது மழைக்காலம். மழைக்காலம் வந்தாலே சில நோய்கள்லாம் நமக்கு வரும். அந்த மழைக்கால நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராமல் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப், உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒரு சூப். அந்த சூப் என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சூப் செய்யலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முருங்கை பிஞ்சு சூப். முருங்கை பிஞ்சை வச்சு எப்படி சூப் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முருங்கை பிஞ்சு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்காய் முத்தின காயை விட இந்த பிஞ்சில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது, அதிக நோய் எதிர்ப்பு திறன் இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு ஒரு சளி பிடிச்சாலோ இல்லை காய்ச்சல் வந்தாலோ இந்த முருங்கை பிஞ்சில் சூப்பு வச்சு குடித்தா அந்த சளியும் காய்ச்சலும் சீக்கிரமாக சரியாயிடுங்க. அந்த அளவுக்கு இந்த முருங்கை பிஞ்சு சூப்பு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த முருங்கைக்காயை குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த முருங்கை பிஞ்சை வச்சு நீங்கள் சூப்போ இல்லை சாம்பாரோ வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பீன்ஸு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே அந்த சளி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அந்த உடம்பை அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன தான் கேர் எடுத்துட்டாலும் அவங்க அதிலேருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகிறதுக்கே தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு சளி சரியாயிடும். இந்த சூப்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு இயற்கையிலேயே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு எந்த நோயுமே பக்கத்தில் வராத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஆகிடுவீங்க. வாங்க இப்போ அந்த சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் முருங்கை பிஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. முருங்கை பிஞ்சு அப்படிங்கிறது நல்ல மெல்லிசாக கயிறு மாதிரி இருக்கணும். இப்படி உடைச்சானா நீங்கள் பீன்ஸ் எல்லாம் உடைச்சா எப்படி உடையுதோ அந்த மாதிரி உடையக்கூடிய அளவுக்கான காய் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் நல்ல பிஞ்சு. ஒரு சில சமயம் ரொம்ப பிஞ்சாக கிடைக்காது, கொஞ்சம் நார் வந்த ஸ்டேஜாக இருக்கும். இருந்தாலும் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது என்னென்னா நீங்கள் சூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது அதில் நார், நீங்கள் முருங்கைக்காவை மென்று சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நார் இருக்கும். ஆனால் இந்த ரொம்ப பிஞ்சு, இந்த உடையிற பிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் போட்டு நீங்கள் பொரியல் பண்ணுற மாதிரியோ இல்லை சூப் வைக்கிற மாதிரியோ நல்ல மென்னே சாப்பிட முடியும். எனக்கு சீசனில் இந்த மரத்துலேருந்து எடுத்ததுனால இவ்வளோ கிடச்சிது. இவ்வளோ முருங்கை பிஞ்சு கிடைக்கலன்னா கூட ஒரு 2 முருங்கை பிஞ்சு கிடச்சதுன்னா கூட நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம். அந்த 2 முருங்கை பிஞ்சு போட்டால் கூட அந்த சூப் அவ்வளோ சத்தானதாக இருக்கும். இந்த முருங்கை பிஞ்சு நீங்கள் நாரெல்லாம் உரிக்கவே தேவையில்லைங்க. அப்படியே நீங்கள் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான துண்டுகளாகவே வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் பொடியாக நறுக்கணுன்னா கூட நறுக்கிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அந்த பிஞ்சை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த வெறும் சூப் மட்டும் எடுத்து கொடுக்கறதுனா நல்லா பொடியாகவே நறுக்கி போட்டுடுங்க. வடித்தா அவங்களுக்கு அதில் இருக்கிற நல்ல சத்தெல்லாம் ஃபுல்லாமே அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். எத்தனை பேருக்கு சூப்பு வைக்க போகிறோமோ ஆளுக்கு ஒரு தக்காளி அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம், இல்லை ஆளுக்கு பாதி தக்காளி அப்படிங்கிற விதத்துலையும் எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோட சூப் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பெங்களூர் தக்காளி கூட போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வெங்காயத்தை மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கலாம். பூண்டு சின்னதும் பெருசுமாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4 பல் போட்டால் கூட போதும். இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு துண்டு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா, காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்ல விழுதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இது டைரெக்டாக நீங்கள் குக்கரில் கூட வதக்கலாம். என்னோடய குக்கர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் நான் தனியாக பாத்திரத்தில் வதக்கிட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம், அது கொஞ்சம் வெண்ணெய் கூட போட்டு வதக்கிக்கலாம். நான் இப்போ வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நல்ல பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காவை போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதக்கின பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிட்டேன். நான் இந்த அளவுக்கு ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 5 கப்பு ஊற்றுனா தான் அது கொதித்து எல்லாம் முடித்து வரும்போது உங்களுக்கு 4 கப்பு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, வதக்கின தக்காளி மசாலா எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் ஒரு 4-5 விசில் நல்லா விடணுங்க. அப்போ தான் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காயில் இருக்கிற சத்தெல்லாமும் சூப்புக்கு இறங்கும். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இதை திறக்கலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். சூப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே குடித்தோன்னா அது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி உப்போ காரமோ பத்தலை அப்படின்னா மிளகுத்தூளோ உப்போ போட்டுக்கோங்க. இது கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பு ரெடி. இந்த சூப்போட வாசனை பார்த்திங்கன்னா ரோட்டோர கடை மஷ்ரூம் சூப் மாதிரி அப்படி ஒரு கமகமான வாசனை இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த சூப் சளி காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி சூப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல பெருகும். மேலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற குளிர்காலத்துக்கும் இது ரொம்ப நல்ல சூப். முருங்கை பிஞ்சு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லைன்னா கூட நீங்கள் தொட்டியில் கூட முருங்கை மரம் வச்சு வளர்த்துக்கலாம். செடி முருங்கைன்னு கிடைக்கிது. அது நீங்கள் விதை போட்டால் கூட சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வந்துடும். ஆனால் ஒரு 6 மாதம் ஆகும் காயெல்லாம் வர்றதுக்கு. இந்த சூப் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.